இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நான் எப்படி ஒரு யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ல ஒரு நோ ரேட் லிமிட் பக் ஃபைண்ட் பண்ணி ஆல் ஆஃப் வாங்கினேன் அப்படிங்கிற பத்தி ஒரு ரியல் பிஓசி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனல்ல நிறைய பிஓசி ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் ஆப்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். கிளியர் டைம்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, நம்ம பிஓசி கூட போயிடலாம். ஸோ இவங்க என்னன்னா வந்து ஒரு யூனிவர்சிட்டி சைட் தான். ஸோ இவங்க எப்படி ட்ரக்ஸ் செல் கேம்பிரிட்ஜ் அந்த மாதிரி இவங்களும் வந்து ஒரு நார்மலான ஒரு செஃபீல்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க இந்த பேரை. ஸோ இங்க என்ன கண்டெக்ட் அப்படின்னா வந்து இங்க ஒரு லாகின் பேஜ் இருக்கு. ஸோ இந்த லாகின் பேஜில் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு ஆப்ஷன் இருக்கும் தெரியுமா? ஸோ எல்லா அப்ளிகேஷன்லையும் அது நார்மலாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது அந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் லிங்க் சென்ட் பண்ணாவும் தெரியுமா? அந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் லிங்க் சென்ட் பண்ணுற இடத்துல தான் வந்து இந்த இடத்துல நோ ரேட் லிமிட் இருக்குது. அதாவது எந்த லிமிட்டுமே இல்லாமல் எவ்வளோ வேணால் அவங்க வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அவங்களோட அப்ளிகேஷனுக்கும் நல்லதில்லை, அதே மாதிரி அவங்களோட ரெப்புடேஷனும் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ இங்கே பாருங்களேன், நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு இமெயில் அட்ரஸ் போடுற ஃபீல்டு இருக்குது, அதை போட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ரீசெட் இங்கே இருக்குது கிளிக் டு ரீசெட் பாஸ்வேர்ட் சொல்லுவாங்க, அதை வந்து கிளிக் பண்ண போகிறேன். அவ்வளோதான். கிளிக் பண்ணிட்டு அந்த ரிக்வஸ்ட் வந்து கேப்சர் பண்ணணும். அதாவது எந்த ரிக்வஸ்ட்டை வந்து நமக்கு மெயில் சென்ட் பண்ணுதோ அந்த ரிக்வஸ்ட் வந்து கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து இன்டர்செப்டை ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், கிளிக் டு ரீசெட் பாஸ்வேர்டு அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இதுதான் அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ரீசெட் பாஸ்வேர்டு ஆப்ஷனுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டொமைனு இமெயிலில் வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் நம்மளோட இமெயில் வந்து இன்புட்டாக போகுது. ஓகே, நான் இதை வந்து எப்பயும் போல் இன்டர்வியூக்கு சென்ட் பண்ணிக்கிறேன். இன்ட்ரோடுக்கு சென்ட் பண்ணிட்டு இந்த ரிக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இன்ட்ரோட் போயிட்டு, ஸோ இங்கே தான் வந்து பேலோடில் போயிட்டு பேலோட் டைப்பை வந்து நல்லுன்னு வச்சுக்கணும். ஓகே, ஸோ எப்பயுமே நோ ரேட் லிமிட் ஃபைன் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லு வைப்பாங்க, இல்லை நம்பர்ஸ் வச்சு கண்டென்ட்லத்தை வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ நான் மோஸ்ட்டாக நல்லுக்கே வந்து போயிடுவேன். ஸோ நல்லுக்கு போயிட்டு 100 பேலோட்ஸ்னால் 100 ரிக்வஸ்ட் வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து வரும். அதாவது இந்த அப்ளிகேஷனில் இருந்து 100 ஃபர்காட் பாஸ்வேர்ட் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து வரும். நான் ஜஸ்ட் என்ன பண்ண 100 போட்டேன், ஸ்டார்ட் அட்டாக் கொடுக்குறேன். எல்லா ஸ்டேட்டஸ் கோடுமே 200 தான் வருது. மோஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் கோட் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு மெயிலும் வந்து ரிசீவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள், 5. எல்லா ரிக்வஸ்ட்டுமே வந்து 200 தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக இந்த நோ ரேட் லிமிட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரிக்வஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 15 ரிக்வஸ்ட்டுக்குள்ளாரே வந்து இந்த மாதிரி 200 ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கிட்டு 429 டூ மெனி ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் கோட் இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ் கோட் வந்து கொடுத்துருவாங்க. நோ ரேட் லிமிட்டை பேட்ச் பண்ணியிருந்தால் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல நோ ரேட் லிமிட்டை பக்கை வந்து அவங்க பேட்ச் பண்ணல. ஸோ அதனால் எல்லா ஸ்டேட்டஸ் கோடுமே 200 வருது. கிட்டத்தட்ட 37 மெயில் பக்கம் வந்திருக்கு. 39, 43, 50 அந்த மாதிரி வந்து நேராக வந்து போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 95, 99 பக்கம் 100 பக்கம் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த பியூசி கைஸ். ஸோ இதில் என்ன ப்ரோ இம்பேக்ட் காட்ட முடியும் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து செஃபீல்டு யூனிவர்சிட்டிக்கு ஜாயின் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும்னு வைங்களேன். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு செஃபீல்டு தான் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு வெப்சைட்டு. ஸோ நான் வந்து செஃபீல்டோட ரெப்புடேஷன்லாம் டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை யாரும் ஹையர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீ வந்து செஃபீல்டில் வந்து ஆக்ட் பண்ணணும், இந்த மாதிரி அவங்களோட ரெப்புடேஷனை குறைக்கணும்னு சொல்லிட்டு யாரும் என்னை வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி செஃபீல்டில் ஜாயின் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட இமெயிலெலாம் போட்டு இந்த மாதிரி வந்து அன்லிமிட்டடாக மெயில் வந்து சென்ட் பண்ணுவேன். ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பான், ஓகே செஃபீல்டில் வந்து ஏதோ சம்திங் ராங்காக நடக்குது, ஸோ இவங்க சைபர் அட்டாக்லாம் வந்து ஒழுங்காக எடுத்துக்கிறதுல போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ரெப்புடேஷன் வந்து டேமேஜ் ஆகும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய இம்பேக்ட். ஸோ அது வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் இம்பேக்ட். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம காலேஜில் சேரல அப்படின்னா வந்து எவ்வளோ லாஸ் அவங்களுக்கு. ஸோ இது ஒரு பிஸ்னஸ் இம்பேக்ட். அதே மாதிரி வந்து நிறைய இம்பேக்ட் சொல்லலாம். ஸோ இது மாதிரி 100 இமெயில் மட்டும்தான் சென்ட் பண்ணியிருக்கேன். 100 இமெயிலுக்கு பதிலாக 10,000, 10 கோடி அந்த மாதிரி நான் சென்ட் பண்ணேன்னு வைங்களேன், அது அவங்க சைடு வந்து தேவையில்லாத ஒரு சர்வர் நாய்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அவங்களுக்கும் சர்வர் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அதுவுமே வந்து அவங்களுக்கு பெரிய இம்பேக்ட் தான். ஸோ இது எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பக்கை ரிப்போர்ட் பண்ணி பேட்ச் பண்ணியாச்சு. ஸோ எனிவே இது வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு நோ ரேட் லிமிட்டு வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த நோ ரேட் லிமிட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கண்டெக்ஸ்ட் அவ்வளோதான். ஸோ நோ ரேட் லிமிட் பக்கு ஃபைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து அந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிடலாம். ரொம்பலாம் அந்தளவுக்கு டெக்னிக்கலாக உட்காந்து அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்ளிகேஷனுக்குள்ளார பூந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் ஸ்டில் இதுவுமே ஒரு வேலிடான பக்கு தான். ஸோ இந்த பக்கை ரிப்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், தினேஷ் நரசிம்மன் சொல்லிட்டு ஒரு ஆல் ஆஃப் ஃபேம். ஸோ இது வந்து எப்பயோ கொடுத்தது. ஸோ எனிவே வாட் எவர், நோ ரேட் லிமிட் பக்குக்கும் ஆல் ஆஃப் ஃபேம் வந்து கொடுப்பாங்க. ஸோ நோ ரேட் லிமிட்டையும் வந்து 100 சென்ட் பண்ண வேணாம். ஸோ ஏன்னா
நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து என்னோட நான் லேர்ன் பண்ண பக் அதுதான். ஸோ அதை லேர்ன் பண்ண நான் கிட்டத்தட்ட 2, 3, 4 1 வீக் கூட எடுத்திருப்பேன். ஸோ அந்த பக்கை லேர்ன் பண்ணுறதுனா இந்த மாதிரி வந்து பர்ப் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு நான் பிகினராக இருக்கும்போது அவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த கவலை இருக்காது. நான் வந்து இந்த மாதிரி பியூசிலாம் போகிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஈஸியாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே இதுதான் நான் சொல்லணும்னு நினச்ச பியூசி காய். ஸோ இந்த பியூசி யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் கண்டெக்ட் வந்தால் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ ரொம்பலாம் யோசிக்கவே தேவையில்ல. ஃபர்கட் பாஸ்வேர்ட் போய்ட்டு இந்த மாதிரி 100 லிமிட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லை இமெயில் வெரிஃபை பண்ணுற இடத்துல வந்து அதுக்கு 100 லிமிட் இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா வந்து ஓடிபி சென்ட் பண்ணுற இடத்துல ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுற இடத்துல அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன் வந்து நம்மளோட மெயிலுக்கு வந்து சம்திங் ஏதோ சென்ட் பண்ணுதோ அந்த இடத்துலலாம் வந்து 100 லிமிட்டிங் வந்து டெஸ்ட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக இருக்கிற மாடர்ன் வெப் அப்ளிகேஷனில் மோஸ்ட் ஆஃப் த சைட்ஸில் வந்து இந்த 100 லிமிட்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க, பேட்ச் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி யூனிவர்சிட்டி சைட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் ரேரான டொமைன்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் ரேரான சப்டொமைன்ஸில் அதே மாதிரி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் அப் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட ரேரான சப்டொமைன்ஸில் ஸோ அந்த மாதிரி சப்டொமைன்ஸில் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன். அதிலலாம் கண்டிப்பாக 100 லிமிட் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குது. நான் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல, நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறத வந்து நிறுத்த வேண்டாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த பியூசி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னோட டீச்சிங் எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பியூசியில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஹேவ் a nice day. Bye.